பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்டி வரும்போது எரிச்சலா வரீங்க? வரும்பொழுது வழியில மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு வந்த, அதான் எரியுது. போடா. உங்க மாமன் கிட்ட சொல்லி உன்னை எம்டி ஆக்கலான்னு பார்த்தேன். அவன் முடியாதுங்கிறத சொல்லாம சொல்லிவிட்டான். தம்பிய எம்டி ஆக்க போறீங்களா? இந்த காலத்துல எந்த பதவிக்கு எவன் ஆசைப்படுறது விவசாயே இல்லாம போச்சுப்பா. நான் என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், எம்டி ஆக்கணும் தானே ஆசைப்பட்டேன். குடிகார பையல. நான் ஏன்பா குடிக்கிறேன்? உண்மையை சொல்றதுக்காக. நீங்க ரெண்டு பேரும் பண்ற அக்கிரமத்தை வெளியே சொல்றதுக்காக குடிக்கிறேன்ப்பா. என் வயிற்றுல கலப்பாதரா. நான் தாண்டா இந்த கம்பெனிக்கு எம்டி ஆயிருக்கணும். ஆனா உங்க தாத்தா சுந்தரவதனம் அந்த அநாத பைய விஸ்வநாத்துக்கு என் அக்காளை கட்டி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்குறது இல்லாத அவனையும் எம்டியா வேற ஆக்கிட்டாரு. விக்ரம எம்டி ஆக்கி அந்த ஆறாத புண்ணை ஆத்திக்கலான்னு பார்த்தேன். மேலும் குத்தி குத்தி புண்ணாக்குறானுங்களே. டோன்ட் வரி டாடி. ஏன் நீ வேற வந்து தனியா குத்த போறியா? அதுல டாடி. போங்க டாடி, படம் நல்லாவே இல்ல. என் ரெக்கார்ட் நோட்டுக்கு வீணாக்கிட்டீங்க. நல்லாதானமா இருக்கு. பாரு, ஃபினிஷ் பண்ணவன பாரு எப்படி இருக்குன்னு. என்னது போட்டிருக்கீங்க? ப்ரொஃபசர் என்ன தானே திட்டுவாரு. போட்டது போதும், கொடுங்க. குடுமா வரங்க. என்ன அப்பா கிட்ட தகராறு? பாருண்ணே, இவங்கள தவள படம் போட சொன்னா முதல படம் போட்டிருக்காங்க. சரி, நீ உள்ள போய் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி எடுத்துட்டு வா. அதுக்குள்ள பாரு. கோ கம் ஆன். தவளையாது பண்ணி வரைஞ்சிருக்கீங்க. ராஜா, உன் வயசா இருக்கும்போது நான் நிறைய படம் வரைஞ்சிருக்கேன். இடையில கொஞ்சம் டச் விட்டு போச்சுல்ல, அதான். ராஜா, என்னடா அது ஷர்ட் இவ்வளவு டேட்டியா இருக்குது, இதை போட்டு வெளில போட்டு வந்த? அது வேற ஒண்ணும் இல்ல டாடி. ஃபிளைங் கிளப்ல இருந்து வரும்போது கார் ரிப்பேர். காருக்கு அடியில போயிட்டு வர வேண்டியதா இருந்து. அங்க இருந்து ஒரு ஃபோன் பண்ணி இருந்தா வேற வண்டி அனுப்பிச்சிருப்பல. தப்புதான். இதெல்லாம் இனிமே செய்யாத நீ. ஓகே, போடு, நல்லா போடு. ஹாய், ஃபேண்டாஸ்டிக்ண்ணே. நீங்களும் வரைஞ்சீங்களே. இந்த பாருமா, அவன் டிராயிங்ல டிப்ளமா வாங்கியிருக்கா. வேணா என் கூட பாக்ஸிங் வர சொல்லு. கோல்ட்மேன் கூட நான் ஃபைட் பண்றது இல்ல. பாம்பு பாம்பு பாம்பு. நான் ஷெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். இதோ வந்துட்டேன். வணக்கம்பா. ஐயோப்பா. ஏய், சந்திரன் எங்க? உங்க பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு தான் ரயிலுக்கு போயிருக்கார். சி, ட்ரெயிலுக்கு போயிருக்கார். சரி, அவன் வந்ததும் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லு. தேங்க்யூப்பா. ஐயோ அப்பா. இடிச்சேன் இடியட்னே சரியா போச்சு. அப்புறம் பேசக்கூடாது. பல்ல உடைக்காம இருந்ததுக்கு சந்தோஷப்படு. நிறுத்துமா. இப்ப என்ன உயிரா போச்சு? நீ பாட்டுல பேசிட்டு போறியே. எனக்கும் பேச தெரியே. ஏதோ பொம்பளையாச்சுன்னு விட்டுட்டு போறேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? பி கேர்ஃபுல். யார் அவன்? அந்த காரு பிரபல மில்லதிபர் விஸ்வநாத் இருக்காருல்ல, அவருடைய கார் தான். அநேகமா அவருடைய பிள்ளையாத்தான் இருப்பான். அவங்க என்ன கேட்டாலும் இமீடியட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ஐயா, உங்களை பார்க்க 5-6 பொண்ணுங்க வந்திருக்கு. வர சொல்லு. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. எதுக்காக எனக்கு மாலை போடுறீங்க? உங்க அருமை மகன் செஞ்ச நல்ல காரியத்துக்கு தான் உங்களை பாராட்ட வந்திருக்கோம். நீங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு என் பையன் என்னமா நல்ல காரியம் செஞ்சா? சொல்லுங்கடி. என்ன பார்த்து கண்ணடிச்சான், என்ன பார்த்து விசில் அடிச்சான், காரை கொண்டு வந்து பின்னாடி இடிக்கிறான். பொறுக்கி புள்ளையவா வளர்த்து வச்சிருக்கிற ஆட்கள். Stop it. என் மான பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான். முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. சும்மா நிறுத்துங்க சார். உங்க பிள்ளைக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்தா எப்படி? நாங்க எதுக்கு போய் சொல்லணும்? உடனே கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க. இன்னொரு தடவை எங்க கிட்ட கலாட்டை பண்ணா நாங்க இங்க வர மாட்டோம், நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். வாங்கடி. ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நான் தான் அடிச்சேன், ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்துக்கிட்ட? அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டது நான் தானே. ஏன்டா அப்படி பண்ண? நீயே அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்த. இப்ப நான் அந்த பொண்ணை பார்க்கணும். இருக்கவா? உன்னை அடிச்சு. சொல்லாதீங்க, செயல்படுங்க. ஏய், இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு சனிக்கிழமை. உனக்கு சம்பளம் கிடையாது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு கோயிலுக்கு வருவா. அத பத்தியா? 2-3 நிக்குதே. அதான் அந்த மஞ்சச்சாரி அமிதாப் பச்சன் அளவுக்கு உயரமா நிக்குதே. அட, நம்ம கூட டான்ஸ் ஆடின பார்ட்டி. இரு வர. என்னப்பா என்னைய மறந்துட்டு போற? இதுக்கு பிறகு சடக்காதலா?
பாத்திருக்கேன். பின்னாடி வரீங்க? நான் பின்னாடி வரலீங்க, நீங்க தான் என்ன எடுத்துட்டு போறீங்க. If you don't mind, I'm sorry. I like it. Thank you. You're welcome. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டது இது 2வது முறை. என்ன சொல்றீங்க? ஏய் சந்திரா, இங்க வாடா. என்ன பிரதர்? உங்களை அடிச்சது, உங்களை கார்ல அடிச்சது இவன் தானே? ஆமா. ஆமாண்ணா, அப்ப அவன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்பா கிட்ட சொன்னீங்க? உங்க அப்பா கிட்ட சொன்னதா? ஆமாங்க, நீங்க புகார் பண்ணது அவங்க அப்பாட்ட. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் டெஸ்ட் டியூப் மூலமா பிறந்தவன். ஆமா, பெரிய டியூப்ல பிறந்தான், அதான் இப்படி லோன்னு இருக்கான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். I see. I'm sorry. It's okay. See you. See you. ஏய், என்னப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிற? நீ இடிச்ச பார்ட்டி சூப்பர் பார்ட்டிடா. நான் இடிச்சு என்ன புண்ணியா? நீ இல்ல தள்ளிட்டு போயிட்ட. ஏய், அந்த பொண்ணு மறுபடியும் மீட் பண்ணணும். நான் செட்டப் பண்ணிடுறேன். நீ என்ன செட்டப் பண்ற? போடா, பெரிய மன்மத குஞ்சு. Thank you. Hello. Thank you very much. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை எடுத்தவங்க இடுப்ப வச்சிட்ட. நீ மத்தவங்க எரிச்சலுக்கு கவலைப்படாத. நீ எம்பி ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்காரு ரிலேஷன். ராஜா கழுத்துல விழுந்த மாலை, அம்மா கழுத்துல விழுந்த தூக்கு கயிறுடா. ஏன் டாடி, விஸ்வநாத் ராஜா இந்த 2 பேருமே இல்லாம போயிட்டா எம்டி பதவிக்கு நான் வரதுக்கு வேற என்ன தடமை இருக்காதுல்ல? அந்த முடிவுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக வேணாம், கொஞ்சம் முந்திரி ஒரு போயிடு. டேய், அந்த சொத்தை அடையறதுக்கு இன்னொரு பைபாஸ் ரூட் இருக்கு. ரேகாவை கல்யாணம் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கா? டேய், ரேகாவை இந்த வீட்டு மருமகளாக்கிட்டா ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்ல வந்த. கரெக்ட் டாடி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். நானும் இதே தான் சொல்ல நினைச்சேன். இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன் டாடி, கட்டிக்கிட்டா நான் ரேகாவை தான் கட்டிப்பேன். ரேகாவை கட்டி உனக்கு என்ன தகுதி இருக்கு? கண்ணு, உனக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அப்பாவை கவனிச்சுக்கடா, வயசாச்சு. டாடி, என்ன டாடி அவனுமோ உளறிட்டு போறான், நீங்களும் பேசாம இருக்கீங்க. நான் கிடக்குறான்டா குடிகார பைய. ரேகா உனக்கு இன்னொரு வாட்டி வந்து பெல்லடி, என்ன பண்றேன்னு பாரு. என் வடிவு, இப்போ இன்னொரு பக்கெட் தான் ஊத்துங்க. இந்த இங்கெல்லாம் நனையில ஊத்துங்க. ஐயோ சாரி சார், பக்கத்து வீட்டு பொடியே நினைச்சேன். யார பாக்கணும்? உள்ள வாங்க. யாருமா அது? யாருன்னு தெரியல டாடி, தெரியாதனமா தண்ணி ஊத்திட்டேன். என்ன பொண்ணுமா நீ? போய் சீக்கிரம் ஒரு டவல் எடுத்துட்டு வா. சாரி தம்பி, நீங்க யாரு? என்ன தெரியல சார். தெரியலையே. அண்ணாமலை யூனிவர்சிட்டில 7 ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தன். என் பேர் குமார். இந்த வருஷம் BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க டிஜி சங்கருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நிச்சயமா தரேன். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க. பரவாயில்ல, நானே தவிட்டிக்கிறேன். வரேன் சார். வரேங்க. வாங்க. டேய், சந்திரன் அந்த கோயிலுங்கிறான், நீ இந்த கோயில்னு என்ன கூட்டிட்டு வந்து 1 மணி நேரமா காக்க வைக்கிறேன். அவ மாத்திரம் வரல, உன்னை பார்ட் கழட்டி ஓவர் ஷாப்ல ஓவர் ஆயில் பண்ணிடுவேன். ஐயோ, கைய விடுங்க தலைவா. இதா பாருங்க, அவரு பகல் நட்சத்திரத்தை காமிச்சா நான் ராத்திரி சூரியனையே காமிப்பேன். வெள்ளிக்கிழமை அந்த கோயில், நான் செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் தான் தலைவா. நம்புங்க. என்னடா வந்தாச்சு, பார்ட்டி வந்தாச்சு. டேய், நீ சொன்ன மாதிரி பார்ட்டி வந்தாச்சு. இப்ப அசத்துற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கூட. கைவசம் நிறைய ஐடியா இருக்கு தலைவா. என்ன? நாகத்தை வசப்படுத்துவது மகுடி,
நங்கையரை வசப்படுத்துவது மல்லி. பக்கத்தையே கடை இருக்குது, வாங்கி அசத்துவோம். அசத்துவேன். மல்லிகை என் மன்னன் மயங்கும். ஹலோ ஹலோ. 1 மினிட். இது உங்களுக்கு தான். இன்னைக்கு போ, நாளைக்கு ஸ்வீட்டா? எஸ். அதுக்கப்புறம் பீச். Am I right? எலியட் பீச் அந்த கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம். அது உங்க வசதியை பொறுத்து. மிஸ்டர் ராஜா ராஜா இந்த ராதாவை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா புரியல. ராதா ஸ்வீட் நேம். இப்ப பேரை தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே தெரியும். லுக் மிஸ்டர், இதுக்கு மேலயே இங்க நின்னு பேசுனீங்க உங்க கண்ணம் சாந்திரம். மறுபடியும் மாட்டிச்சு. என்னது? சடை சடை. ச்சே, உங்களை திருத்தவே முடியாது. அசத்திட்டீங்க தலைவா. ட்ரை அகைன் அண்ட் அகைன். முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். என்ஜாய். யூ வாட்ச் பாரு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கருணை கடலே போற்றி, வேலவா போற்றி, வினை தீர்த்தவனே போற்றி போற்றி. சாமியோ, இது நம்மளுக்கு சாரி அம்பாளுக்கு. ஆண்டவனா பார்த்து கொடுத்தது, கீழே போடாதீங்க. எங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல இல்லுங்க. கணவனும் மனைவியுமா காலம் பூரா அமோகமா இருக்கணும்னு ஆண்டவன் ஆசீர்வாதம். நம்பாங்க. வண்டியை நிறுத்துறா, வண்டியை நிறுத்து. ஹலோ, உங்களை எங்க எல்லாம் தேடும் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? டேய் சொல்லடா. நீங்க உங்க அப்பா ரிப்போர்ட் செஞ்சதுல இருந்து இவங்க அப்பா பயங்கர கோவமா இருக்காரு. இவருக்கு பொண்ணு கொடுக்காமனு ஒரு கோடீஸ்வரன் ஒத்த கால்ல நின்னா. அவருக்கு ஒரு கால் நொண்டி. இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றான். நீங்க செஞ்சது நியாயமா தர்மமா நீதியா சொல்லுங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. அந்த பொண்ணு ஒரு கருப்பு திராட்சை போடுங்கன்னா தொண்டை வழியா போறது அப்படியே தெரியும். அவ்வளவு சிவப்பு. அது மட்டும் இல்லைங்க, அவ கண்ணு இருக்க கண்ணு பார்த்தா தூண்டில் போட தோணும். அப்படி ஒரு மீன் கண்ணு. அவ மூக்கு இருக்கே மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. இதெல்லாம் இழந்துட்டு பரதேசி மாதிரி தவிக்கிறாரு. தனிமமா நிக்கிறாரு. ஐம் சாரி. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா அந்த கோடீஸ்வரன் பொண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க பிரதர் கட்டிக்கணும். வாட்? அப்படி ஒரு ஐடியா இல்லன்னா அப்பா கிட்ட போன் பண்ணி நடந்த உண்மையை சொல்லிடுங்க. சொல்வாங்க. சரி வாங்க. சரி வாங்க. நீங்க போங்க. இதுக்கு தான் துணையாவே வரக்கூடாது. துணைக்கு வந்தா என்ன ஆகும்? நம்மள மாம்சாக்கிறாங்க. வாங்க. நிஜமாவே உங்க அப்பா உங்களை திட்டினாரா சார்? நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமாதாங்க. அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். ஐயோ, நான் சொன்னா நம்ப மாட்டாரு. எங்க அப்பா அருமையான அப்பா. நீங்க சொன்னா நம்புவாங்க. ஹலோ ஹலோ காயின். ஹலோ, யாரா அப்பாவா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, என்ன பேசுறது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க. மாமா 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 தலைவா, கொஞ்சம் விடுறீங்களா? பிரதர், இங்க பாரு, கூட்டம் கூடி போச்சு. வாங்க வாங்க. வேலைக்கே போக மாட்டாங்க. இதுக்குன்னா கூட்டம் கூடி நின்று பாப்பாங்க. தள்ளுங்கடா, தள்ளுங்கயா, போங்கயா. அக்கா உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணு ஓம் பையனுக்கு தான் ஓம் பையனுக்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. போயிட்டாங்க, என்ன பண்றது? அத நினைச்சுதான் ரேகாவை விக்ரமுக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ராஜா, உனக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா. பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மாமா ஒண்ணும் பேசாம இருக்காங்களே. உறவு விட்டு போக கூடாதுன்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா கட்டிக்க போறது என் பொண்ணு இல்லையே. அவளே ஒரு வார்த்தை கேட்கலாம். ரேகா, ரேகா. அத்தா, ரேகாவுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல வாழ்க்கை அமையும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தானே. மாமா, மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்ரம கட்டிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? குட் மார்னிங். நீங்களா? என்ன குட் மார்னிங்? என்னங்க என்ன நினைச்சீங்க? பொண்ணு நினைச்சேன். அப்பா கிட்ட லெட்டர் கேட்டீங்கல்ல? ஆமா. காலையில வந்து வாங்கி சொன்னாருல்ல? ஆமா. பொறுப்புள்ளவரா இருந்தா வந்து வாங்கிக்கணும்ல? ஆமா. என்ன ஆமா ஆமா? எடுத்து வந்து கொடுக்க நானே வேலைக்காரியா? ஆமா. சாரி. என்ன சாரி? ரூம் தேடி வந்திருக்கேன். உள்ள வாங்கன்னு கூட சொல்ல தெரியலையே உங்களுக்கு? இல்லங்க, நீங்க வந்த உடனே மிரட்டினீங்களா? நான் பயந்துட்டேன். உள்ள வாங்க.
உட்காருங்க, அழுக்கா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அப்படி பாக்காதீங்க, உன்னோட தனியா இருக்கிறேன், பாக்குறவங்க யாரும் தப்பா எடுத்துக்கோ. அதாவது நீங்க இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயிட்டா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது இருக்கட்டும், ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டதா வாங்கி தருவீங்களா? ஆச்சா, என்னங்க நீங்க? பையா, காஃபி டீ என்ன வேணும் உங்களுக்கு? நோ, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? என்ன சார்? ஐயா, எங்கேயாவது ஆப்பிள் ஜூஸ் ஒன்று அமுக்கினுவாயா? ஏற்கனவே கடைக்காரனுக்கு 24 ரூபாய் பாக்கி, இதுல ஆப்பிள் ஜூஸ் வரையா? மானத்தை வாங்காதடா, நீங்க இப்படிதான் எப்பவுமே நாட்டிகளா. ஏங்க கடன் வாங்குறீங்க? கடனா? அட நீங்க வேறங்க, புதுசா 500 ரூபா நோட்டு அடிச்சு விட்டுருக்கானுங்களா, ஒரு ரூபாய் சில்லறையே கொடுக்கறது இல்ல. அதான் இல்லடா. இந்தா போய் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. யார் சார் உங்க அத்தை மகளா? என்ன சிரிப்பு? நான் என்ன அத்தை மகளா? இல்ல, அப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே சொல்லிடுறேன். இந்த வேண்டாம். டேய், இவங்க என் அத்தை மகள் இல்லடா. பொய் சொல்லாதீங்க சார். பாத்தீங்களா, நம்ப மாட்டேன்றா. நீங்க சாப்பிடுங்க, அவங்க நான் சின்ன பையன். நீங்க நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? இல்லங்க, ஒருவேளை தேங்க்ஸ் சொல்லின்னு சொல்லி கோவப்படுவீங்களே, அதுக்காக தேங்க்ஸ். அப்ப நான் கோவக்காரங்கிறீங்களா? சாச்சா, உங்களுக்கா கோவமே வராது. அதான பார்த்தேன். ஓகே, நான் வரேன். ஏ, அந்த லெட்டர் என்ன லெட்டர்? அதான் அப்பா கொடுத்தாருங்களா? ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா? தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஏய், எதுக்கு கைய கட்டுற? வந்ததுல இருந்து கை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? இப்ப சேட்டை பண்ணுங்க பாக்கலாம். சேட்டைய பண்ண முடியாதுங்கற? பண்ண முடியாது. கை விடு. ஐயோ, என்னங்க நீங்க? ஆமா, நான் இப்படி போறேன். இப்படி வாங்க. ஐயோ, அந்த வேண்டாம், வாங்க. ஐயோ, ஐயோ, எங்க போனா? ராதா, என்னம்மா ராதா, உன்னை போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன். இங்க நின்னுகிட்டு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்தாட்டி இந்த பெருச்சாலியா? எங்கம்மா? அது போயிடுச்சு. தள்ளு. ரொம்ப நாளா அந்த பெருச்சாலி இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொறி வச்சு புடிச்சிடுறேன். போய் தீப்பெட்டி கொண்டா. தீப்பெட்டி காணோம். என்னம்மா தேடாமலே காணுங்கிற? சரியா போய் பார்ப்போம். காத்து காத்து. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வந்து மூட, ஆவி போயிட போகுது. ஆவி போயிட கூடாது ஆண்டி. ஏமா வளரிக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வா போ. இந்தாங்க பா. டேய், தூக்குடா. டேய், எவனா? டேய், 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 தூக்குடா. தூக்குடா. டேய், தூக்குடா. யாரா அவன்? ஏன்டா தள்ளி விட்ட? தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிச்சிருங்க பாஸ். எத்தனை தடவை உன்னை மன்னிக்கிறது? பொறுத்து பொறுத்து பாக்குறேன். புரிஞ்சு எழுந்த என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டேன். இதுக்கு என்ன முறைக்கிற? கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல, குளு குளு ட்ரிங்க்ஸ். நாங்க தானே இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். எங்க கூடாதா? எங்களுக்கு வாய் இல்லையா? எல்லாருக்கும் தான் வாய் இருக்கு, ஆனா மூளை இருக்கணுமே. அப்பா, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்காகத்தான் ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி? இந்த கூல் ட்ரிங்க்ஸ நீ குடின்னு சொல்லணும், நான் நிறுத்துன்னு சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க, எக்காரணத்தை முன்னிட்டும் நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் குடின்னு சொல்ல மாட்டேன். சபாஸ், சரியான போட்டி. ஆமா, பெரிய பிஎஸ் வீரப்பா நினைப்பு. அப்படியே அடிச்சா போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் முதல்ல குடிக்கிறது? நீங்க தான் பாஸ், நீங்க முதல்ல. எங்க சொல்லு. குடி, கொஞ்சமா குடி. நிறுத்து. குடி, நிறுத்து. குடி, நிறுத்து. போட்டியின் விதிகளை மீறாதே, நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும். நிறுத்து. குடி, நிறுத்து. சொல்லு.
குடு. நீ குடிச்சாலும் சரி இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி. ஹலோ வாங்க, உங்க மாமா வர்றாரு. ஆ, வணக்கம் முதலாளி. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு தூரம்? நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அப்படியா? வாங்க மேந்துகிட்டே பேசுவோம். வா, பாத்து படி இருக்கு, பாத்து வா. நீ போயிட்டே இரு. என்ன மாப்பிள்ள அப்படி முக்கியமான விஷயம்? அப்பாவை யார் கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டிஐஜி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு இருக்குது? அது உள்ளார புழுக்கம், வெளியே வேர்வையா வருது. அது மட்டும் இல்ல மாமா, லட்சுமி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நிஜமாவா? யாரா அது? இங்கதான் இருக்கான். இங்கயா? இங்கதான்னா இதே மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இவன் யாரு இந்த கருப்பட்டி விட்டு தலைய? ஐயா வீட்டுல தாங்க வேலை செய்யறேன். அப்படியா? நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து ஆமா, நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தான். ஓஹோ. ஏன் மாப்பிள்ள, மாமா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இங்க ஆழம் ஜாஸ்தியா, அதான் கேட்டேன். நீச்சல் அடிப்பேன், எதிர் நீச்சல் அடிப்பேன். ஐய், சந்திரா, அதை எடு. மாமா, உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய பெரிய ரேடியோ எல்லாம் வீட்டுல இருக்குமாப்ல? இல்ல மாமா, இது உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இத ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. எப்பா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போட்ட கரைக்கி விடு. பாத்து வாப்பா, மறந்துடாம ஆன் பண்ணுங்க. பாத்து. இத ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதுதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா. அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலயம் வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடி இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேயை நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலா எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலீங்க, பின்ன சொரிசரக்கு பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய், இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா, இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணு மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணு மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்து முத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வெக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க, விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டேய் தம்பி, காஃபி குண்டா?
கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்லா வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. எந்திரா. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? எந்திரா. பேங்கர்ற கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. ஆஹா. போற சர்ரா. போங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அதை கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோட கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்று கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா அடேங்க அப்பா, பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்த ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கட்டை வைக்க. இந்தமா வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டபடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறிய. நானும் அதிகமா பேசுறேன். அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்கிட்டு சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர்டி. ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்தவன. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்டை ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி. புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணா? ராட்சசி ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை.
பூச்சி காட்டுறியா பூச்சி? என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகம், நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவா இந்த ஆளு? அடங்காப்பிடாரு பிசாசு. என் தம்பி. விடுங்க. பிசாசு பிசாசு உள்ளூர் பிசாசு. பிடாரி பிடாரி ஒண்டவத பிடாரி. அடி சண்பகம், பாவம் வெளியூர் புள்ளடி, நம்ம ஊருக்கு வந்திருக்குது, படிச்ச புள்ள, அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. அக்கா உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எனக்கு ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாக்கிரதை. ஏய். பாராட்டுக்குங்கக்கா. தம்பி, ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டிச்சாத்தான் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தான்லாம் சொல்லாதீங்க தம்பி, நல்ல பொண்ணு, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் முடுக்கிறதா சொன்னாங்க. சண்டை நடக்குதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்க நீங்க காதுல விழுந்ததே. உலக்கையா? ஒண்ணு இல்ல, போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியும் சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கேட்டியா போட்டோ பிடிச்ச? அத கேட்க நீ யாரு? என் கேமரா, என் பிலிம், நான் எதை வேணாலும் எடுப்பேன். மரியாதையா என்ன பிடிச்ச போட்டோ என்கிட்ட இப்பவே கொடுத்துரு, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். போட்டோ பிடிச்சது என்ன தப்பு சண்பகம்? இதுக்கு போய் பெருசா சத்தம் போடுறியே. அட என்னங்கய்யா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. ஆமா, என்னையா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? யோ, உன் வீட்லயே ஒரு குமரை பொண்ணு இருக்கா, உன்னை கேட்காம ஒருத்த அவளை தொட்டுட்டா விட்டுடுவியா? என்ன சண்பகம், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல. ஏன் உடம்பு கூசுது? உனக்கு கூச்சமா இல்லன்னா குளிச்சு மூழ்கி மோட்ல மா பூசி சீவி முடிச்சு கொண்டையில பூவை வச்சுக்கிட்டு நீ சதறாட அந்தாள் பிடிக்கட்டும். நீ என்ன அந்தாளுக்கு லாயரா? பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டிய படி. யோ, என்ன போட்டோ பிடிக்கணும்னா என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்காம எப்படியா போட்டோ பிடிக்கலாம்? அதான் என் பாயிண்ட். என்னையா இடிச்சு புளி மாதிரி நிக்கிற? சொல்லியா? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அப்பனா அந்த ஆள் கிட்ட என்ன போட்டோ பிடிச்சதுல இப்பவே கொடுக்க சொல்லு. தம்பி, சண்பகத்துக்கிட்ட வாயை கொடுத்து மீறவே முடியாது. புளியம்பழத்தை உழுப்புற மாதிரி உழுப்பி விடுவா. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் புளிய மரத்தை உழுப்ப சொல்லுங்க. அட நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பேசாம பிரிவை கட்டி குத்துற வேண்டியதானே? அதுதானே நியாயம். கொடு கொடு. ஆமா, நீ போட்டோவெல்லாம் எடுப்பியாமே, என்னையும் ஒரு போட்டோ எடுவேன். அப்படியே அதை பேங்க்ல மாட்டி வைப்பேன். வேணாம் சார், கஸ்டமர்லாம் பயந்துருவாங்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னையெல்லாம் எடுப்பியா? பொம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து எடுப்பேன், அப்புறம் வாங்கி கட்டிக்குவேன். யார் வாங்கி கட்டிக்கிட்டது? பாத்துக்கிட்டே இருங்க, அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன். ஏய், அவங்க அண்ணன் ஒரு மாதிரி. இப்பதான் ஒருத்தன் வலது கைய வெட்டி இடது கையில கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை வலது கைய வெட்டுவானோ இடது கைய வெட்டுவானோ. ஒரு கால் 2 கையும் வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, நீ எப்படி சாப்பிடுவ? அதையும் பாத்துருவோம். அவ என்ன 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தின மாதிரி நானும் அவளை அவமானப்படுத்தல. நான் சேர்க்கறே இல்ல. தம்பி. என்ன சார், எதுக்கு கூப்பிடுறீங்க? வாடா. டேய், இந்த லெட்டரை கொண்டு போய் செண்பகத்துக்கு கொடுக்குறியா? என்ன சார், அந்த மாதிரி லெட்டரா? உழைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். போடா. முடியாது சார். டேய் கண்ணா, போய் கொடுத்துட்டு வாடா. காசு தருவியா? தரேன்டா. டேய், நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவ. உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. போ போடா, இப்படி போ. அக்கா. என்னடா? இந்த கடுதாசியா உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு. யார் குடுக்க சொன்னது? அதான் அந்த பேங்க்காரு, ஏணி மரமாட்டம் உயரமா இருப்பாரு. நான் தான் தவணை பணம் எல்லாம் கட்டிட்டேனே, அப்புறம் கடுதாசி கொடுத்து அனுப்பணும். என்னக்கா நீ, உனக்கு இது கூட புரியலையே? ஒரு வயசு ஆம்பளை பொண்ண மாதிரி அழகான பொண்ணுக்கு போய் என்ன மாதிரி பையன்கிட்ட கடுதாசி கொடுத்து அனுப்புனா அது காதல் கடுதாசியா தான் இருக்கும். இன்னைக்கு தாண்டா அந்த ஆள் சிண்டு வசமா என் கையில மாட்டி இருக்கு. உண்டு இல்லன்னு பாத்துடுறேன். கஸ்தூரி அக்கா, கல்யாணி அக்கா, வாங்க வாங்க. யோ, வெளியில வாயா. வாயா வெளியே. என்னது வெளியே வாயாவா? கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா. நான் இந்த பேங்க் மேனேஜர். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு. ஒட்டகமா? ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது, பாலைவனத்துல தான் கிடைக்கும். ஏய், என்ன வேணும்? ஏன் கத்துற? யோ மேனேஜர், அந்த ஆள் கிட்ட கேளியா? ஏயா, உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா?
இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல. ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கிற? இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா? வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க? லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு. புரியுதா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும்? யோ, இந்த ஆளுக்கு வேலை என்ன? கொடுத்த கடனை வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடிதாசி எழுதுறதா? உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? இப்ப பாரு, பட்டா விஷயம் நடக்க போகுதோ கும்பா விஷயம் நடக்க போகுதோ. ஏன் சார், காதல் கடிதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் யாருக்கும் எந்த கடிதாசியும் எழுதல. என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? இப்படி ஏதாவது உறுத்தி பற்றி பேசுவேன்னு தெரிஞ்சுதா கடிதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்னையா சொல்ற? நான் எந்த கடிதாசியும் எழுதல. நீ தான் எழுதன. நான் எழுதல. நான் எழுதல, நீ எழுதலன்னு அந்த லெட்டரை கொண்டாமா. பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது. என்னம்மா அந்த கத்துன? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுதான்னு பாரு. முதல்ல அந்த கடிதாசி பிரிச்சு பார்த்துக்க கூடாது. உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரியான வாயாடி. நீ வாடி போலாம். சரிங்கடி. புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கடிதாசி எழுதி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. நான் அதுல எழுதித்தான் இருக்கேன். வேணா அந்த பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணியில நினைச்சு பாரு. அப்போ புரியும் உனக்கு நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு. சரிதான் போவியா? ஏன்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு, ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், வெரி சிம்பிள். எப்படி? வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன். அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். எப்படி? பழிக்கு பழி. சாபாஷ். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சாதான் தெரியுமா? சார் அதெல்லாம் சோப்புல எழுதல, பேனால தான் எழுதிருக்கேன். நல்ல வேலை. இல்லைன்னா ஏன் வேலை போயிரும். வேலை தானே போகட்டுமே. ஆமா போனா எனக்கு என்ன? இது ஏன் வேலைப்பா? விழுந்துருச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு. என்னது? கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேறொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, நில்லு. கருப்பட்டி, இந்த பசங்களுக்காக நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தரணுங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன். தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன். இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன். என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே. பின்னி. மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவனுங்கிட்ட சொல்லாத. இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தரம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையும் வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்தாங்க.